And moving from a pipe at the rate of 12 centimeter cube per second. Sir, dx by dt. Uh, அதான் dv சென்டிமீட்டர் தான் கியூப் வால்யூம் கொடுத்துக்கிறான். செகண்ட் கொடுத்துருக்காங்க. dv by dt. கோனோட வால்யூம் கொடுத்துக்கிறான். சரிங்களா? அதான் dv by dt equal to 12 centimeter cube. Okay. dv by dt equal to 12 centimeter cube per second. It's a given that. Next. அடுத்தது வந்து சாயில் சாண்ட் ஃபார்ம்ஸ் ஃபோன். சார் என்ன ஃபோனோட ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க சார். வாட் இஸ் த பீஸ் ஏரியா? The height of the cone எவ்வளவு சொன்னாங்க? Is always 1/6 of the radius. This is a very important point. 1/6 r. Given that I equal to 1 by h equal to 1/6 of the radius. அப்போ இதுல இருந்து ரேடியஸ் என்னன்னா r equal to 6 h. கரெக்ட்டுங்களா? கரெக்டா இருங்க. சார் ரேடியஸ் கொடுக்கவே இல்லை சார் இங்க. என்னப்பா? ஓகே ஓகே. r equal to 6 h நெக்ஸ்ட் சார். அவன் கொடுத்துக்கிறாங்க height equal to height of the cone is always 1/6 of the radius. Okay. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். கவ் பாஸ்ட் இஸ் ஹைட் அப்படிங்கிறாங்கன்னா டிஹெச் பை டிடி. கரெக்டுங்களா? டிஹெச் பை டிடியோட வேல்யூ என்னன்னு கேட்குறோம். கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கவ் பாஸ்ட் இஸ் த ஹைட் அப்படின்னா கவ் பாஸ்ட் என்னது? டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். கரெக்டுங்களா? ஆஃப் த சாண்ட் ஆஃப் கோன் இஸ் இன்க்ரீசிங். ஓகே, இன்க்ரீசிங்னா கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இன்க்ரீசிங் இருக்கிறோம். when height is 4 cm அப்படின்னு என்னது? at h equal to 4 cm. இதில் வந்து ஹைட்டு வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறோம். சரிங்களா? அப்போ கோனோட வால்யூம் கொடுத்துட்டான், ஹச்சோட டெஃபினேஷன் கொடுத்துட்டான், h equal to 1/6 of the rன்னு. என்ன கொஸ்டின் கேட்குறான்? இஸ் இன்க்ரீசிங் ஹைட்டு வந்து எவ்வளோ இது ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். சரியாம்மா? சரி, ஆல்ரெடி உனக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் த கோன் என்ன ஃபார்முலா கண்ணு? வால்யூம் ஆஃப் கோன் 1/3 கரெக்டாக சொல்லுமா? பை h 1/3 பை ஸ்கொயர் h. பை ஆர் ஹெச் இல்லை, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கரெக்டான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ ஆர் வேல்யூ நம்ம கையில் இருக்குது. ஆரோட வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 6 ஹெச். கரெக்டுங்களா? அப்போ வி ஈக்குவல் ரிப்ளேஸ் பண்ணு 1/3 பை ஆரோட வேல்யூ என்னது? 6h ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். கரெக்டாமா? ரோகன் கரெக்டா தப்பா? கரெக்ட் சார், போட்டுருக்கேன் சார். சரி, 36 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச், ஹெச் ஸ்கொயர் 3யும் 36 கண்ணா 12. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 12 ஹெச் கியூப் வருது. 12 பை ஹெச் கியூப் வருது வியோட வேல்யூ. பட் நம்ம கையில் என்ன இருக்குது? கோனோட வால்யூம் இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கோட வேல்யூஸ் நம்ம கையில் இருக்குது. 12 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ அப்போ என்னாச்சு? இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ண போகிறீங்க டிஏ. அப்போ என்னாச்சு? டிவி பை டிடி ஈக்குவல் டு 12 பை ஹெச் கியூப் பண்ணணும். ஹெச் கியூப்போட வேல்யூ 3h ஸ்கொயர் இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டீன் பண்ணுறதுனால டிஹெச் பை டிடின்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து வேல்யூஸ் அவனே கொடுத்துட்டான். என்ன வேல்யூ? 12ன்னு. அப்போ டிவி பை டிடியோட வேல்யூ 12 ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது. இங்கே என்ன கிடைக்குது? 12 பை இன்ட்டு 3 ஹெச். ஹெச்சோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கொடுத்துக்கிறாங்க 4 சென்டிமீட்டர். கரெக்டாமா ரோகன்? அப்போ என்னாச்சு? 3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 4 ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி. டிஹெச் பை டிடி. இப்போ என்ன பிரச்சனை? இந்த 12ம் இந்த 12ம் கட் ஆகிடுவாங்க. இப்போ என்னாச்சு? 3 இன்ட்டு 16. 3 இன்ட்டு 16 48 வரும் சார். வெரி குட். 48 5. லெஃப்ட் சைடு வந்து 1 இருக்குது. கரெக்டுங்களா? டிஹெச் பை டிடி ரெண்டு கட் ஆகிடுது. அப்போ டிஹெச் பை டிடி வந்து விச் சிம்பிளைஸ் டிஹெச் பை டிடி ஈக்குவல் டு 1/48 பை யூனிட். யூனிட் கொடுத்துருந்தா யூனிட் போடுங்க, என்ன யூனிட்.
இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். இந்த இதில் இன்க்ரீஸ் இங்கே ஆகும். சரிங்களா?